அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? சிம்மம். நரம்பு சம்பந்தப்பட்ட உத்திரம், படபடப்பு. அப்போ என்ன அர்த்தம்? பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் தான் பார்த்துக்கும். தூக்கத்தை கெடுத்துக்கூடாது. விநாயகரை கட்டியமாக பிடிச்சிக்கணும். காரிய சித்தி மாலைன்னு ஒரு மந்திரம் இருக்கும், டெய்லி கேட்கணும். அஷ்டமத்தில் சனி 2 வருஷம் இருக்கு. வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். ஒரு மாதிரி சலிப்பு இருக்கும், கோபம் இருக்கும். படிக்கிற பசங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். படிக்கிற பசங்களுக்கு அதை தான் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. எதை கிடைச்சாலும் படிப்பேன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க. மனசை கெடுத்துடாதீங்க. யாருக்கு? சிம்மத்திற்கு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதற்கு நீங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். திங்கக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பாடோ எலுமிச்சை பழ ஊறுகாவோ அல்லது எலுமிச்சை பழ ஜூஸோ தானம் கொடுத்துரும். யார் கொடுக்கணும்? திங்கக்கிழமை யார் பண்ணணும்? நீங்கள் தான். பண்ண பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். விரயங்கள் போயிடும். பெற்றோர் பெரியோர் அற்புதமாக உங்கள் கூடயே இருந்து உங்கள் கூடயே நிற்பாங்க. அவங்க தோலை பிடிச்சிக்கணும். நல்லது நடக்கும். சிம்மத்துக்கு என்ன அற்புதம்? பழைய கடன்கள் பைசல், எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி, தொலைதூரத்திலேருந்து நல்ல செய்தி, மரண பயம் போயிடும். அஷ்டமத்தில் சனியாக இருந்தாலும் குரு பார்க்க போகிறார். அப்புறம் அசால்ட்டாக டீல் பண்ணுவீங்க. இளம் வயதை சார்ந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஸ்கூல் லீவு, காலேஜ் லீவுலெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. வெளியூர் பயணம், உள்ளூர் பயணம், தொலைதூர பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ராசியில் யார் வரும்? சிம்மம் வரும். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். வேற்று மதத்தினரால் ஆதாயம் ஏற்படும். காதல் அமைப்பிலெல்லாம் தகராறு வச்சுக்கூடாது. கெட்டியமாக பிடிச்சிக்கணும். கணவனாக இருந்தால் மனைவியிடம், மனைவியாக இருந்தால் கணவனிடமும், காதலாக இருந்தால் காதலியிடம், காதலியாக இருந்தால் காதலிடம் டோட்டல் சரண்டர் ஆகிடும். என் புருஷன், என் லவ்வுன்னு சொல்லி தகராறுலாம் வச்சுக்கூடாது. புரியுதா?